Hi bro, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம CNC டர்னிங்கில் யூஸ் பண்ணுற TNMG 0.2, 0.4, 0.8, 1.2 அதாவது TNMG 0.2, TNMG 0.4, TNMG 0.8, TNMG 1.2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான மீனிங்கு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களா இருந்தான்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடெண்ட், இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்லிடுறேன். ஒரு டர்னிங் ஆப்ரேட்டர் ஆனால் எனக்கு TNMG இன்சென்ட் 0.2 வேணும் அப்படின்னு கேட்டவன் தான் என்கிட்ட. நான் அவங்ககிட்ட திருப்பி கேட்டேன், TNMG அப்படின்னா என்னதுடா, 0.2 அப்படின்னா என்னதுடா அப்படின்னு கேட்டேன். அவன் TNMGன்றது இன்செர்ட் பேர் அப்படின்னா, சரி ஓகேடா, இன்செர்ட் பேர் ஓகே. அப்போ 0.2 அப்படின்னு என்னதுடா அப்படின்னு கேட்டேன். ஆனால் இன்செர்ட் திக்னஸ்னா அப்படின்னு அவன், டேய் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லாதடா, யோசிச்சு சொல்கிறா அப்படின்னு. அந்த இன்செர்ட் பார்த்தவனுக்கு அதோடைய திக்னஸ்ஸு 0.2 மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டோம். நான் கேட்டேன், அதுக்கு அவன் இல்லைண்ணா அப்படின்னு. அப்போ எப்படிடா சொல்கிற 0.2 அப்படின்னு. ஆனால் இல்லைண்ணா எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னா. சரி ஓகே, இந்த இன்செர்ட்டை எடுத்துகிட்டு போ, நெக்ஸ்ட் முறை வரும்போது அந்த 0.2க்கான மீனிங்கு நீ சொன்னால் மட்டும்தான் நான் அவனுக்கு இன்செர்ட் கொடுப்பேன், இல்லைன்னா நான் அவனுக்கு இன்செர்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஏன் அவங்ககிட்ட அது போல் சொன்னேன் அப்படின்றத இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். சரி வாங்க, இப்போது அந்த TNMG 0.2, 0.4, 0.8, 1.2 அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது TNMGன்றது ஒரு இன்செர்ட், நம்ம டர்னிங் சென்டரில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு இன்செர்ட். இந்த இன்செர்ட் ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, TNMG 16 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இன்செர்ட் ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்குது. அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 3 பாயிண்டில் அந்த இடத்துல ரேடியஸ் வரும். அந்த ரேடியஸ் தான் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம 0.2, 0.4, 0.8 இல்லை 1.2 அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போது 0.2 அப்படி எடுத்துக்கணும்னா அதோடைய இன்செர்ட்டுடைய அந்த கார்னர் ரேடியஸ் 0.2 தான் இருக்கும். அதே போல் 0.4 எடுத்துக்கணும்னா அந்த இன்செர்ட்டுடைய கார்னர் ரேடியஸ் 0.4 இருக்கும். 0.8 அப்படி எடுத்துக்கணும்னா அந்த இன்செர்ட்டுடைய கார்னர் ரேடியஸ் 0.8 இருக்கும். அதே போல் தான் 1.2வும் அவ்வளோ அதே தான், அதோடைய ரேடியஸ் அதிகமாக இருக்கும், 1.2 இருக்கும். ஸோ அந்த 3 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கார்னரில் அதோடைய ரேடியஸ் மென்ஷன் பண்ணி தான் நம்ம இன்செர்ட்டை சொல்கிறோம். TNMG 0.8 அப்படின்னா 0.8 இருக்கும் அதோடைய ரேடியஸ். நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது இன்செர்ட்டுடைய ரேடியஸ் 0.8 இருக்கும். இதே போல தான் மற்ற இன்செர்ட் கூட இதே தான், CCMT இருக்கட்டும் இல்லை VCMT இருக்கட்டும், அதோடைய ரேடியஸு எவ்வளோ இருக்கும் நம்ம அதை நோட் பண்ணுவோம், மென்ஷன் பண்ணுவோம். நமக்கு டிராயிங்கில் எவ்வளோ கேட்டுருக்காங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்செர்ட்டை கார்னரை செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஆப்ரேட்டர்கிட்ட ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு. அவன் 0.2 வேணும் அப்படின்னு கேட்டு வந்தான். சப்போஸ் 0.2க்கு பதிலாக 0.4 வேணும்னா அப்படின்னு கேட்டு வந்தான் அவன் என்கிட்டக்கு. ஆனால் ஏற்கனவே ஓட்டின இன்செர்ட் 0.2 ஓடுற இன்செர்ட் 0.2 ஓடிட்டு இருக்குது மிஷினில், அதில் கார்னர் இல்லை, இன்செர்ட் மாற்ற வேண்டியது இருக்குது. அதனால அந்த இன்செர்ட்டு எடுத்துகிட்டு வந்தான் என்கிட்ட. ஆனால் 0.4 வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். நான் அந்த இன்செர்ட் பார்க்காம 0.4 கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன்னா அவன் போட்டு ஓட்டுருவான் பாட்டு. அப்போ ஓட்ட பாட்டு எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடும். அதனால கட்டாயமாக இது அவனுக்கு தெரியணும். நம்ம ஓட்டுற இன்செர்ட்டு, நம்ம மிஷினில் ஓடுற இன்செர்ட்டு என்னென்ன இன்செர்ட் ஓடுது, அதோடைய கார்னர் ரேடியஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கட்டாயமாக அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் ப்ராப்பராக இன்செர்ட் மாற்றும் போதும் சரி, புது இன்செர்ட்டு வாங்கி வரும்போதும் சரி, கரெக்டாக அவனால் ஓட்ட முடியும். இல்லை நாம் மாற்றி ஓட்டான்னா பாட்டு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இன்செர்ட் கொடுக்குறவங்க நம்மளும் சரி,
கட்டாயமாக அது பார்க்கணும். அவங்க 0.2 கொடுக்குறாங்களா இன்செர்ட்டு, இல்லை 0.4 கொடுக்குறாங்களா, இல்லை மிஷினில் என்ன இன்செர்ட் ஓடுது, 0.2 தான் ஓடுதா, இல்லை 0.4 தான் ஓடுதா அப்படின்னு நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்செர்ட் கொடுக்குற நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக அவங்க தப்பு பண்ணாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்செர்ட் கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி நமக்கும் தெரியணும். இல்லைன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.